வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டேன். இந்த நாமக்கல் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள் சில பேர் போராட்டம் பண்ணுறாங்க. அதில் என்ன போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏதாவது அவங்களோட அடிப்படை தேவைகள் இல்லையோ, அவங்களுக்கு ஏதாவது இந்த ஆட்சியில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுட்டோ, ஸோ அதனால தான் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க போல இருக்குது, சம்பளம் பத்தலை போல இருக்குது, எதுவுமே பஞ்சப்படி பயணப்படி கிடைக்கல போல இருக்குது, அதனால தான் இங்கே வந்து போராடுறாங்களா அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்தா எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சுங்க. அதில் என்ன ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த உடனே எங்களால் ஜிபேயில் ஒரு அமௌண்ட்டு கூட வாங்க முடியல, எந்த அமௌண்ட்டுமே எங்களால் ஜிபேயில் வாங்க முடியல, அதை காட்டு இதை காட்டுன்னு சொல்கிறாங்க. ஜிபேயில் எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட இருந்து ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா கூட போட முடியல, எதுனாலும் எங்களை நோண்டுறாங்க. இந்த அரசு எங்களை சந்தேக கண்ணோட பார்க்குது, சந்தேக பார்வையிலே பார்க்குது. ஸோ எங்களை ராத்திரி 8 மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்க, சனி ஞாயிறு வர சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக கோஷம் போட்டுட்ருக்கார். தனியாரில் வேலை பார்க்கவங்களாம் என்ன 5:30க்கே ஸ்கூலில் மணி அடித்து விட்டோன்னா பிள்ளைங்கள்லாம் பைய தூக்கிட்டு ஓடுற மாதிரி தனியாரில் இருக்கவங்களாம் 5:30க்கு பைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறானா? என்ன கஷ்டப்படுறான் தனியாரில் வேலை பார்க்குறவன். மந்த் எண்ட் ஆனால் இந்த சேல்ஸ்லையும் பேங்கிங் செக்டார்லையும் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம். நான்லாம் ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பில்லிங் க்ளோசிங் 12 மணி வரைக்கும் உட்காந்து டிஎம்எஸில் உட்காந்துருப்போம். என்ன நம்பர் ஆகிருக்கு, எவ்வளோ ஒவ்வொரு டீலரையும் எவ்வளோ ரீட்டைல் பண்ணியிருக்கான், ஃபிகர் என்னன்னு ஒவ்வொன்றும் பார்த்து அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டு போகணும். வீட்டுக்கு வர்றதுக்கு அதிகாலையில் 1:30, 2:30, 3 மணி வரைக்கும் ஆயிரும். அந்த மாதிரியாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அரசு ஊழியர்களே, சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் என்ன கேட்குறீங்க? சம்பளம் நிறையா வேணும், பென்ஷன் நிறையா வேணும். ஆனால் ஏதாவது கேள்வி கேட்டால் எங்கள் உரிமை போச்சு, எங்கள் இது போச்சு அப்படின்னு கொடி பிடிக்கிறீங்க. ஆனால் சம்பளம் மட்டும் நிறையா கேட்குறீங்கல்ல, அப்போ சில பொறுப்பான விஷயங்களும் செய்யணும் இல்லை? சம்பளம் சும்மாவாக வருது? லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க, லட்சக்கணக்கில் பென்ஷன்லாம் வாங்குறீங்க. நான் எல்லாம் இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் அரசு ஊழியர்களுக்கு எதிரானவன்னு சொல்லாதீங்க. அரசு ஊழியர்களில் நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் அந்த நல்லவங்க கம்மியாக இருக்கிறாங்கன்னு தான் இங்கே பிரச்சனை. மிச்சம் 90% கருப்பு ஆடுகளாக இருக்கே அப்படின்னு தான் கோவம் வருது. அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக எந்த பொதுமக்களாவது கமெண்ட் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை. அந்த வீடியோவை பாலிமர் செய்தி சேனல் வெளியிட்டிருக்கு. அதில் போய் பார்த்தா பொதுமக்களுடைய கமெண்ட்ஸை பார்த்தா எல்லாரும் உங்களை கழுவி தான் ஊற்றுறான். ஏன்னா நீங்கள் பொறுப்பாக இல்லை. ஏன் உங்களால் ஒரு 8 மணிக்கு வரைக்கும் ஒரு மீட்டிங்கில் இருக்க முடியாதா? அந்த போராட்டத்தில் பேசுகிறவர் என்ன சொல்கிறாங்க, கலெக்டருக்கு ஆதரவு கொடுக்காதீங்க, வியாழக்கிழமை கலெக்டர் மீட்டிங்கில் பங்கேற்காதீங்க, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க, ராத்திரி 8 மணி வரைக்கும் வேலை பார்க்காதீங்க, எதிர்த்து நின்று நம்மளை என்ன தூக்கலையாக போட்டுருவார் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் வேலை நிரந்தரமான வேலை, யாரும் எதுவும் செய்ய முடியாது, எதிர்த்து கோர்ட் வரைக்கும் கேஸ் போடலாம் வேலையை விட்டால் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தானே நீங்கள் பேசுகிறீங்க. மேலும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அரசு எங்களுக்கு எதிராக இருக்குது, இந்த அரசு நமக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. அண்ணன் ஜோசப் விஜயோட அரசு என்ன சொல்லுது, லஞ்சம் வாங்காதீங்க, யாராவது லஞ்சம் கேட்டால் உடனே புகார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காரு. அது மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. எவனும் 10 பைசா கொடுக்க மாட்டேங்க. அன்னைக்கு எவனாவது 10 பைசா கேட்டால் உடனே ஃபோன் பண்ணிடுறான், வீடியோ எடுத்துடுறான், போட்டுடுறான். இன்றைக்கி இந்த அரசு ஊழியர்கள் கொதித்து பேசுகிறதுக்கு என்ன காரணம்? நான் எல்லாரையும் சொல்லலை, நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் குறைவாக இருக்கிறார்களே அப்படிங்கிறது தான் பேச்சு. மேலும் அரசு ஊழியர்கள் நீங்கள் பெறக்கூடிய பணப்பலன்களை பாருங்கள். பென்ஷன் 50,000 60,000 வாங்குறீங்க. இன்றைக்கி ஒரு இளைஞர்களால் வேலை கிடைக்கல, படித்த வேலைக்கு உண்டான வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறான், ரேப்பிடோ ஓட்டுறான், டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கான், சாலையில் படுத்து போராடுறான், சாலை மத்தியில் இருக்கக்கூடிய சென்டர் மீடியனில் போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் உங்களை ஒரு கேள்வி கேட்டால், ஒரு பொறுப்பாக இருங்கன்னு சொன்னால், ஒரு பயோமெட்ரிக் வைக்க சொன்னால் போராடுறீங்க. அட்டெண்டன்ஸு நோட்டில் தான் நான் கையெழுத்து போடுவேன், பயோமெட்ரிக் வைக்கக்கூடாது, எங்கள் உரிமை பறிப்போகுது. நாங்கள்லாம் ப்ரைவேட்டில் என்ன பண்ணோம் தெரியுமா, எங்களுக்கு மொபைல் ஆப், அந்த டீலர்ஷிப் போகிறோன்னா அந்த டீலர்ஷிப் வாசல்லேருந்து அந்த லொக்கேஷன் எடுத்துக்கும், கூகுள் மேப் கூட லிங்க் பண்ணியிருப்போம், லொக்கேஷன் எடுத்துருக்கோம், இவர் இங்கே இருக்காரா, ஜோசப் இங்கே தான் இருக்காரான்னு லொக்கேஷன். அந்த மாதிரி அவங்கள அரசு கொடுமைப்படுத்துது சொல்லுங்கள். தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அளவுக்கு அரசு துறை ஊழியர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களா, வேலை வாங்கப்படுகிறார்களா? உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? சம்பளம் மட்டும் நிறையா வேணும், பென்ஷன் மட்டும் நிறையா வேணும், ஆனால் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கூடுதலாக ஒரு கேள்வி, கூடுதலாக இந்த வேலையை செய்யுங்க,
அப்படின்னு சொன்னால் கோபம் வந்துடுது, உடனே போராட்டம் பண்ணுறீங்க. இந்த உரிமையாவது உங்களுக்கு இருக்கே. ஆனால் இந்த தனியாரில் வேலை பார்க்குறவன எவனாவது மதிக்கான ஐயா, ஐடி கார்டை பிடுங்கி விட்டு வேலையை விட்டு விரட்டிடுறான். வேலை நேரம் தானே கிடையாது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் டெக் மஹேந்திராவில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களுடைய 3 வயது குழந்தைக்கு உடல்நல சரியில்லைன்னு தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாள் லீவு போட்டிருக்காங்க. உடனே நிர்வாகம் அவங்கள வந்து எந்தவித நோட்டீஸ் பீடும் கொடுக்காம உடனே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. மேலும் அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, என்ன ரெஸ்ட் ரூமுக்கு கூட போக விடுங்களா, அதுக்கும் வந்து கேட்டுட்டு தான் போகணும். அந்த மாதிரியான கொடுமைகளை தனியார் நிறுவனங்களில் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணுறீங்களா? அந்த அளவுக்கு உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்களா? ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறது கூட நீங்கள் வந்து சொல்லிட்டு தான் போகணுன்னு அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்களா? எவ்வளோ பேர் வந்து கேன்டீனில் அரட்டை அடிக்கிறீங்க, எவ்வளோ பேர் வந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு கேன்டீனுக்கு போயிடுறீங்க. எவ்வளோ நடக்குதுங்க, எவ்வளோ சுதந்திரம் இருக்குங்க உங்களுக்கு. வேலை மெயின் விஷயங்க, உங்களுக்கு பணி நிரந்தரங்க. தனியார் துறையில் அப்படி இல்லை. கொஞ்சம் யோசித்து பார்த்து பேசுங்க. அவருடைய வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. அந்த வீடியோ வச்சுருக்கேன், தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. வரக்கூடிய அமைச்சருக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்கின்றோம், மக்களுக்கு உணவளிக்கின்றோம். அதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்று யாராவது கேட்டார்களா? அந்த பணம் எங்கிருந்து வந்தது? ஆளும் அரசும் அரசு நிர்வாகமும் நம்மை லஞ்ச ஊழலுக்கு தள்ளுகிறது. ₹1 ஒரு டீ கூட வைக்கிறாரு. இஷ்டம்னா வந்து கலந்துட்டு போயிட்டே இருக்கு. நம்ம வேலையை நம்ம செய்வோம். பயனாளிகளை கூட்டிட்டு வருவோம், அமர வைப்போம். அவ்வளவுதான் நம்மளால முடியும். நம்ம அண்ணன் தம்பி அங்கிருந்து நமக்கு ஒரு 5000 போட முடியல. அதுக்கும் கேள்வி வருது. ஜிபேலையும் பணம் அனுப்பக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது, பாக்கெட்லயும் பணம் வச்சிருக்க கூடாது. நடுவழியில் ஏதாவது பிரச்சனை அப்படியே அந்த இடத்தை கடந்து சாக வேண்டியதான். தயவு செஞ்சு எல்லாரும் ஒருங்கிணைந்து போராட முயற்சி செய்யுங்கள். இந்த மாவட்ட நிர்வாகத்தின் இந்த கொடுமையான போக்கை கண்டிக்க வேண்டும். அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அவருக்கு தான் வந்துருச்சு, எனக்கு என்ன, எனக்கு தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாம நாம எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இவர்களுடைய இந்த தீய எண்ணத்தை முறியடித்தே ஆக வேண்டும். அரசு என்னென்ன நலத்திட்டங்களையோ அல்லது திட்டங்களையோ கொண்டு வருகிறதோ அத்தனையும் நாம செய்ய தயாராக இருக்கின்றோம். ஆனால் தனி மனிதராக ஒரு மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய திருப்திக்காக ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்ய முடியாது. அத்தனை பேரும் வருங்கள். வியாழந்தோறும் நடைபெறக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். எதற்காக இரவு 8 மணி வரை இவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறார்? எந்த அரசு ஆணையிலே உள்ளது இரவு 10 மணி வரை மகளிரை அமர்த்து வைத்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்ல? அத்தனை பேரும் புறக்கணியுங்கள். சனி ஞாயிறுல இனிமேல் நடத்தக்கூடிய எந்த ஆய்வுக் கூட்டத்திலும் யாரும் கலந்து கொள்ளாதீர்கள். தலைக்கு தூக்கம் வந்து விடுமா? பார்த்து விடலாம் என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் என்று. நண்பர்களே, கால சூழ்நிலை சரியில்லை. அரசும் நமக்கு ஆதரவாக இல்லை. நம்மை நாமே காப்பாற்றிக் கொண்டால் மட்டும்தான் உண்டு. ஆகவே இந்த தீர்வு செயலியை கட்டாயம் செய்ய வேண்டாம். இன்றைய தினம் ஒரு அமைச்சர் வருகிறார், அங்கே வந்து ஒரு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார், அங்கே மேடை அமைக்கின்றோம், சாமியானா போடுகின்றோம், கார்பெட் விரிக்கின்றோம், வரக்கூடிய அமைச்சருக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்கின்றோம், மக்களுக்கு உணவளிக்கின்றோம். அதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்று யாராவது கேட்டார்களா? அந்த பணம் எங்கிருந்து வந்தது? ஆளும் அரசும் அரசு நிர்வாகமும் நம்மை லஞ்ச ஊழலுக்கு தள்ளுகிறது. ஆக வருங்காலத்தில் இன்னும் ₹1 கூட யாரும் செலவு செய்யாதீர்கள். வேண்டுமென்றால் மாவட்ட ஆட்சியர் செய்து கொள்ளட்டும். அவருக்கு அத்தனை சக்தியும் உள்ளது. ஏனென்றால் வானளாவிய அதிகாரத்தை கொண்டவர் மாவட்ட ஆட்சியர். சாமியானா அமையுங்கள், கார்பெட் விரியுங்கள், தண்ணி வந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ணுங்கள், முந்திரி கொடுங்கள், திராட்சை கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். ₹1 ஒரு டீ கூட வைக்கிறாருங்க. இஷ்டம்னா வந்து கலந்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம வேலையை நம்ம செய்வோம். பயனாளிகளை கூட்டிட்டு வருவோம், அமர வைப்போம். அவ்வளவுதான் நம்மளால முடியும். பயனாளிகள் பட்டியலை ரெடி செய்வோம். ₹1 கூட செலவு செய்யாதீங்க. வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னது? ஜிபேல நம்ம மாமா மச்சானுக்கு ஒரு ₹5 அனுப்ப முடியல. நம்ம அண்ணன் தம்பி அங்கிருந்து நமக்கு ஒரு 5000 போட முடியல. அதுக்கும் கேள்வி வருது. ஜிபேலையும் பணம் அனுப்பக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது, பாக்கெட்லயும் பணம் வச்சிருக்க கூடாது. நடுவழியில் ஏதாவது பிரச்சனை அப்படியே அந்த இடத்தை கடந்து சாக வேண்டியதான். இதுதான் நிர்வாகம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த சட்டங்களை இன்னும் வைத்துக் கொண்டு நம்மை உயிரோடு கொன்று கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசு வந்தாலும் அரசு ஊழியர்களை வஞ்சிப்பதையே ஒரே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள்.
ஆகவே நண்பர்களே, நாம் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம். எனவே அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுங்கள். இங்கே வில்லேஜ் சென்டர், நான் விஓஓ, நான் தாசில்தார் அப்படின்னு பிரிச்சு பார்க்காதீங்க. நம்ம எல்லாமே ஒண்ணுதான். கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். இப்ப வந்திருக்கிற அந்த தீர்வு செயலி நம்மை தற்கொலைக்கு தள்ளக்கூடிய ஒரு செயலி. ஆக இதை கட்டாயம் நாம் புறக்கணித்தே ஆக வேண்டும். நம் உயிரே போனாலும் இந்த தீர்வு செயலியில் வேலை செய்வதில்லை என்ற முடிவை அத்தனை பேரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுங்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன பேசுகிறாரு? அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க அப்படிங்கிறார். இந்த கலெக்டருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஜிபேல ஒரு 5000 10,000 கூட வாங்க முடியல, மாமா மச்சான் நமக்கு போட்டால் கூட அது எதுக்குன்னு நோண்டுறாங்க. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இதாகிட்டுன்னா பையில் பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? சட்டப்பையில் ஒரு 5000 ரூபா வைக்க முடியல அப்படிங்கிறார். அதாவது அண்ணன் ஜோசப் விஜயோடைய அரசு என்ன சொல்லியிருக்கு? உங்கள் கணக்கு தவிர அனானிமஸாக ஒரு அதிகாரிக்கு இவ்வளோதான் லிமிட் இருக்கும். அவருடைய பெட்டி கேஷு ஒரு 5000 வைத்திருக்கலாம், 10,000 வைத்திருக்கலாம்னு அவங்க ஒரு அளவு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வைத்திருக்கக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல. அதுக்கு மேலே நீங்கள் ஏன் வைக்கிறீங்க? அரசு சோதனையிட்டால் தான் என்ன தப்பு? குடியா முழுகி போகுது. அரசு சோதனையிட்டால் என்ன? உங்களை சோதனையிட்டால் என்ன? லஞ்சம் வாங்கி அரசு ஊழியர்கள் தானே லஞ்சம் வாங்குறீங்க. பட்டா மாற்றுறதுக்கு லஞ்சம் வாங்குறீங்க. மின் இணைப்புக்கு, அதாவது இந்த டெம்பரரி மின் கனெக்ஷனுக்கு லஞ்சம் வாங்குறீங்க. என்னென்னத்துக்கெல்லாம் வாங்கிக்கிறீங்க ஐயா? ஸோ ஒரு புது முதல்வர் வந்திருக்காரு. அவர் ஒரு புது முன்னெடுப்பை எடுக்கிறார், ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கவே கூடாது. வாட்ஸ்அப் என்ன அறிவிக்கிறாரு? யாராவது வாங்கினா தொடர்பு கொள்ளுங்க, உடனே அவங்கள கைது செய்வோம், பணி நடவடிக்கை எடுப்போம், பணியிலிருந்து நீக்குவோம், சஸ்பெண்ட் பண்ணுவோம்லாம் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்வது என்றால், எந்த ஒரு அரசு அலுவலர் இந்த ரெட் ஹேண்டடாக பிடிப்பாங்க இல்லையா, அதாவது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த ரசாயனங்களை தடவி அந்த நோட்டில் கொடுப்பாங்க. அவர் என்னும்போது அது கையில் ஓட்டிருக்கும், அதை அந்த தண்ணியில் முக்கி எடுத்தோன்னா அவரை பிடிச்சிருவாங்க. இதுதான். இந்த மாதிரி மாற்ற கும்பலை எல்லாம் தயவு செய்து உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. உடனே டிஸ்மிஸ் பண்ணி, கருணை என்று டிஸ்மிஸ் பண்ணி, சீட்டை கழிச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. வேறு எங்கேயுமே அவனுக்கு வேலை அடையக்கூடாது. இந்த லஞ்சம் வாங்குறவங்கள எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி போராடுறாங்க ஐயா. தயவுசெய்து நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. ஜந்தர் மந்தரில் போய் பாருங்கள். டெல்லியில் கரப்பாம்பூச்சின்னு சொல்லிக்கிட்டு அவன் கொசுக்கடியில் ரோட்டுக்கு மத்தியில் சென்டர் மீடியனில் படுத்துட்டு வேலையும் இல்லை, படித்த படிப்புக்கு வேலை இல்லை, லட்சக்கணக்கில் அப்பா அம்மாக்கள் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி வேலை இல்லாமல் அங்கே கொசுக்கடியில் படுத்து கிடந்துட்டு போராடிக்கிட்டு கிடக்கான். அவனை அடின்னு வெளுக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க அங்கே வந்து ஷட்டில் காக் ஆடிக்கிட்டு எவ்வளோ காமெடியில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எவ்வளோ சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்குது இளைய தலைமுறை நிலை. ஆனால் நீங்கள், அதுவும் குறிப்பாக தமிழக அரசு ஊழியர்கள், நீங்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்கன்னு அந்த நபர் பேசுகிறார். நான் உண்மையிலே அரசுக்கு வேண்டி கேட்கிறேன், இந்த நபரை பிடிச்சி தயவு செய்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள். அரசுக்கு எதிராக பேசுகிறவரை டிஸ்மிஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு 20,000 கிடைக்குமா, 25,000 கிடைக்குமா, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. கொளுத்த சம்பளத்தை வாங்கிட்டு, கொளுத்த பென்ஷன்களை வாங்கிட்டு நீங்கள் அரசுக்கு எதிராக எப்படி பேச முடியும்? இதே இது ஒரு தனியாரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் பேச முடியுமா? இந்த சாம்சங்கில் போராடினாங்க ஸ்ரீபெரும்புதூரில், என்ன ஆச்சு அவங்க நிலைமை சொல்லுங்கள்? வேலை இல்லை, அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி குடும்பத்தோட ஒன்றுமே இல்லை. பட் உங்களுக்கு அந்த நிலைமையா சொல்லுங்கள்? மனசாட்சியை சொட்டு சொல்லுங்கள். எனக்குலாம் அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி கோவம் வருதுங்க, கோவம் வருது. எவ்வளோ பெரிய வீட்டு பக்கம் இந்த ரேப்பிடோ, ஸ்விக்கி, சொமேட்டோ அந்த குடோன்லேருந்து எடுத்துகிட்டு போவோம். ஒரு பையனை பார்த்தேன், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கான், வேலை இல்லை அப்படின்னு ரேப்பிடோ ஓட்டிகிட்டு போகிறான். அது இந்த இது என்ன ஓட்டுறான்னு தெரியுமா? சைக்கிளில் ஓட்டிகிட்டு போகிறான். கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு பையன் சைக்கிளில் ஓட்டிகிட்டு போகிறான். எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க. இளைய தலைமுறை அவ்வளோ கஷ்டப்படுது. கொஞ்சம் பொறுப்பாருங்க, கொஞ்சம் பொறுப்பாருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அரசு ஊழியர்கள்ட்ட. உங்கள் மனசாட்சியை தொட்டு நியாயமான ஆட்களாக இருந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுவும் குறிப்பாக இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சமூகத்தில் எனக்கு இந்த சமூக வலைதள பதிவு எனக்கு ரொம்ப பாதிச்சது. அதில் ஒருத்தர் அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 60,000 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், நீங்கள் ஒரு 5,000 10,000 15,000 சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் பள்ளியில் போய் உங்கள் குழந்தைய சேர்க்குறீங்களே அப்படின்னு கேள்விக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அரசு பள்ளிகளுடைய நிலை இருக்கா? அப்போ தரமான கல்விகளை கொடுக்கிறது தனியார் பள்ளிகள் தானா அப்படி கேட்குறாரு.
அந்த கேள்விகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சின்ன 60,000 1 லட்சம் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு ஒரு 10,000 15,000 படிக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உண்மையிலே நான் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை கைகூப்பி கேட்குற விஷயம் என்னென்னா, ஐயா ஒரு உத்தரவை போடுங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தைகளை, அதுவும் குறிப்பாக மொத்தமாக எல்லா அரசு ஊழியர்களும் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் தான் படிக்க வைக்கணும். அப்படி படிக்க வைத்தால்தான் உங்களுக்கு சம்பளம், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த இதெல்லாம் சாதனங்கள்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு வேலை சம்பளம்னு ஒரு உத்தரவை போடுங்க, தயவுசெய்து போடுங்க. அப்போ தான் அரசு பள்ளிகளோட நிலையும் மேம்படும். அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் சேர்க்கை வீதம் குறைந்து கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க நிறையா இடம், அதுவும் கூடும். இதை தயவுசெய்து செய்யுங்க. நான் உங்களை 2 கரம் கூப்பி தமிழக முதல்வரை கேட்க, தயவுசெய்து இந்த உத்தரவை போடுங்க. போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு நீங்கள் தான் முதலமைச்சர், அதில் மாற்றமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை கண்ணை மூடிட்டு நீங்கள் செய்யுங்க, உங்களை மக்கள் கொண்டாடுவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ரெட் ஹேண்டடாக கையில் லஞ்சம் வாங்கி பிடிக்கக்கூடிய ஊழியர்களை உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. விசாரணை டிபார்ட்மெண்டல் விசாரணைலாம் எதுவுமே கருணையே பார்க்காதீங்க. அவங்களெல்லாம் லஞ்சம் வாங்குறவங்கள உடனே ஆன் த ஸ்பாட்டில் அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணி ஐடி கார்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அன்னை டேட் வரைக்கும் வேலை பார்க்குறத கொடுத்துட்டு பென்ஷன் கூட கொடுக்கக்கூடாது, வீட்டுக்கு அனுப்பும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தனியார் துறையில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சமூக நீதின்னு இதுக்கு முந்தி பேசினாங்களே சமூக நீதியை பற்றி, அவங்கெல்லாம் என்ன சமூக நீதியை கொடுத்தாங்க மக்களுக்கு? தனியார் துறையில் குறிப்பாக தனியார் பள்ளியில் 10,000 15,000 சம்பளம் வாங்குகிறாங்க. காலையிலே வந்துடுறாங்க, சாயந்தரம் தான் போகிறாங்க, நின்றுக்கிட்டே இது பண்ண. ஆனால் அதே கல்வியை கற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? 50,000 60,000 வாங்குறீங்க. அப்போ எங்கேயா சமூக நீதி இருக்குது? ஒருத்தன் 10,000 தொங்கிட்டு கிடக்கான், 15,000 தொங்கிட்டு கிடக்கான், ஒருத்தன் மேலே 1 லட்சம் வாங்கிட்டு இருக்கான். அப்போ என்ன சமூக நீதி இருக்குது? இந்த பள்ளி கல்வித்துறையில் அதுவும் குறிப்பாக இந்த ஆசிரியர்களுக்கு உண்டான சம்பள வீதத்தை கண்டிப்பாக ஆராயுங்க. தமிழக அரசு கண்டிப்பாக ஆராயணும், அதை சீர்படுத்துங்க. நான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, சம்பளம் நல்லா வேலை பார்க்கவங்களுக்கு நல்லா கொடுங்க, எவ்வளோ ஊட்டி கொடுக்க முடியுமோ உயர்த்தி கொடுக்கும்போது கொடுங்க. ஆனால் அதை ஒரு நெறிமுறைப்படுத்துங்க. எப்படி தனியார் துறையில் அப்ரைசல் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கோ, இப்போ சேல்ஸில் இருக்கவங்களுக்குலாம் டார்கெட் இருக்கும், 5 கோடி பண்ணியா 10 கோடி பண்ணியா இந்த வருஷம், அதுக்கேற்றாப்புல அவங்களுக்கு சம்பள விகிதம் கொடுப்பாங்க. ஆனால் அரசு பள்ளிகள்லேயோ அரசு அலுவலர்களுக்கும் அது கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஏரியா வைங்க, கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியா வைங்க, அப்ரைசல் திட்டத்தை கொண்டு வாங்க. அந்த அப்ரைசல் திட்டம் மூலமாக அந்த இது மூலமாக அவங்களை கண்காணிங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அதன் மூலமாக சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க. மொத்தமாக கூட்டமாக கோவிந்தா மாதிரி எல்லாருக்கும் 5% வேணும், வேலை பார்க்கணும் கிடைக்குது, வேலை பார்க்காதவனுக்கும் கிடைக்குது. ஸோ அங்கே தானே சிக்கலே வருது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணம் கிடையாது. அதை முறைப்படுத்தணும், நெறிப்படுத்தணும், நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா கொடுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி தமிழக அரசுக்கு எதிராக, அதுவும் குறிப்பாக அண்ணன் ஜோசப் விஜய் ஒரு சில பல முன்னெடுப்புகளை செய்கிறாங்க, சில இனிஷியேட்டிவ்களை செய்கிறாங்க. அதாவது லஞ்சம் இல்லா தமிழ்நாட்டை, ஊழல் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கணுங்கிற கொள்கை அடிப்படையில் தான் அவர் உள்ளே வந்திருக்கார். அதுக்கு சில முன்னேற்பாடுகளை செய்கிறார். அதுக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்காரு இந்த அரசு ஊழியர் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில். அவரெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசுக்கு அரசு ஊழியர்களை சோதனை செய்ய முழு உரிமை உண்டு. ஜிபேயில் என்ன வந்திருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு உரிமை உண்டு. தமிழக அரசு வந்து நீங்கள் உங்கள் சொந்த பணத்தை சட்டப்பையில் வைக்கக்கூடாது, சோப்பில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் உங்கள் பணத்தை சட்டப்பையில் வச்சுக்கோங்க, அடுத்தவன் பணத்தை சட்டப்பையில் வைக்கணும்னு ஆசைப்படாதீங்கன்னு தான் சொல்லுது. அதைத்தான் அரசாங்கம் சொல்லுது. ஜிபேயில் உங்கள் மனைவி உங்களுக்கு அனுப்ப பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிக்கலாம், வங்கிகளிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஆனால் அடுத்தவர் பணத்துக்கு ஆசைப்படாதீங்க, லஞ்ச பணத்தை ஜிபேயில் வாங்காதீங்கன்னு தான் தமிழக அரசு சொல்லுது. இதை அவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் குழப்பி அங்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய மனநிலையை குழப்புறாரு. என்னை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக அந்த அரசு ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவரை துறை வாரியான விசாரணைக்கு உட்பட்டு அவரை குறைந்தபடியாக சஸ்பெண்ட் செய்யணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.